தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில்முனைவோர் மற்றும் மேலாண்மை நிறுவனங்கள் NIFTEM. இது இந்திய அரசின் உணவு பதப்படுத்தல் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் உணவு பதப்படுத்தல் மற்றும் மேலாண்மை துறையில் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக உள்ளது. மேலும் அவைகள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவவும் பணியாற்றி வருகின்றன. உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகத்தின் முயற்சியானது தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் எப்போதும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி அவர்களுக்கு உதவிகளை வழங்குவதாகும். உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகத்தின் முயற்சியானது தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் பிரதான் மந்திரி கிசான் சம்பதா போஜனா, ஆபரேஷன்ஸ் கிரீன்ஸ் திட்டம், மெகா ஃபுட் பார்க் போன்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி அதன் தொடர்பாக தொழில் முனைவோருக்கு உதவிகளை வழங்குவதாகும். அதே வரிசையில் இந்திய அரசு சமீபத்தில் பிரதமரின் மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது, PMFME. இது தொடர்பான முழு தகவல்களும் இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு வழங்கப்படும். உணவு பதப்படுத்தும் தொழில் தொடர்பான சரியான தொழில்நுட்ப தகவல்களை உங்களுக்கு வழங்குவது உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகத்தின் முயற்சியாகும். இதன் பொருட்டு பால் பொருட்களுக்கான தகவலை உங்களுக்கு வழங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் நிதின்குமார், உதவி முதல்வர், NIFTEMலிருந்து இந்த பயிற்சி தொகுதிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பானது பால் உற்பத்தி துறையில் சுய தொழில் வாய்ப்புகள் என்பதாகும். நாம் அனைவரும் அறிந்தபடி பால் மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. அதிக ஊட்டச்சத்து மதிப்பு காரணமாக பால் ஒரு முழுமையான உணவாகவும் கருதப்படுகிறது. மேலும் பல பொருட்களும் அதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இவைகளை நாம் அனைவரும் மிகவும் விரும்புகிறோம். பால் உற்பத்தி துறையில் சர்வதேச சந்தையில் இந்தியா ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளது. மேலும் இது உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி செய்யும் நாடாகும். மேலும் இது பால் பொருட்கள் உற்பத்தி துறையில் இரண்டாவது பெரிய நாடாகும். தற்போது உலகின் பால் உற்பத்தியில் சுமார் 18.5% நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இது பால் உற்பத்தியில் இந்தியாவை நம்பர் 1 ஆக்குகிறது. இந்தியா உலகிலேயே மிக குறைந்த விலையில், அதாவது லிட்டருக்கு 30 முதல் 35 ரூபாய்க்கு பால் உற்பத்தி செய்கிறது. பால் பண்ணை துறையில் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் எத்தனை உள்ளன என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. நம் நாட்டில் பல கார்ப்பரேட் மற்றும் பால் கூட்டுறவு சங்கங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் உள்ள இந்திய வரைபடத்தில் மாநில அரசின் பால் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பால் பொருட்கள் காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு வகையான பால் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த வழியில் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் பால் பொருட்களின் பட்டியல் நீண்டதாகும். பால் பொருட்கள் துறையில் கணக்கிடப்படாத துறைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. இது 80% வரை உள்ளது. தனியார் பால் பண்ணைகளோடு ஒப்பிடுகையில் கூட்டுறவு பண்ணைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. இவை அனைத்தும் வெறுமனே பால் உற்பத்தியில் பால் பதப்படுத்துவதற்கான தொழிலில் உள்ள வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் மகத்தானவை என்பதை உணர்த்துகிறது. இந்தியாவில் பால் பண்ணை தொழில் ஒரு வாழ்வாதாரமாக உள்ளது. 20 முதல் 25 பசுமாடுகளை கொண்டும் இந்த தொழிலை தொடங்கலாம். அரசு அல்லது அரசு சாரா நிறுவனங்கள் பால் உற்பத்தி தொழிலுக்கு 5 முதல் 10 லட்சம் வரை நிதி வழங்குகின்றன. இது தவிர நம் நாட்டில் பல பயிற்சி நிறுவனங்கள் உள்ளன. அவை உங்களை போன்ற தொழில் முனைவோருக்கு பயிற்சி அளிக்கின்றன. அவை தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை ஹரியானா, தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் கர்னல் ஹரியானா மற்றும் தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் குஜராத் ஆகும். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு தவிர குறிப்பாக MOFPI, நபாப் மற்றும் கத்தீஜா கிராம தொழில்துறை ஒத்துழைப்பு போன்றவைகள் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை செயல்படுத்துகின்றன. இந்த அனைத்து தகவல்களையும் நீங்கள் அவர்களின் இணையதளத்திலிருந்து பெறலாம். இந்த பால் உற்பத்தி செய்யும் ஆலைகளில் அளவு மற்றும் கையாளுதலுக்கு ஏற்ப பல யூனிட்டுகள் உள்ளன. இவற்றில் சில பின்வருமாறு: மில்க் ரிசப்ஷன் யூனிட், பால் பதப்படுத்துதல் பிரிவு, கிரீம், வெண்ணெய், நெய், சுவையூட்டப்பட்ட பால், பால் பவுடர், பன்னீர், புளித்த பால் தயாரிப்பு மற்றும் ஐஸ்கிரீம் தயாரிக்கும் ஒரு தனி சிறிய யூனிட் போன்றவைகள் ஒரு பெரிய பால் ஆலைக்குள் உள்ளது. இது தவிர தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம், நீராவி கொதிகலன்,
குளிர்பதன ஆலை, அழுத்தப்பட்ட காற்று மற்றும் இடிபி போன்ற அனைத்து செயலாக்கங்களிலும் உதவ பல்வேறு வகையான பயன்பாட்டு பொருட்கள் தேவைப்படுகின்றன. நாம் அனைவரும் அறிந்தது போல நம் வீடுகள் வழியாக பால் ஆலைக்கு டேங்கர் மூலம் பால் கொண்டு வரப்படுகிறது. முதலில் பால் தரத்தால் சரிபார்க்கப்படுகிறது. இதை நீங்கள் அனைவரும் பார்க்க முடியும். பால் ஒரு டேங்கர் உதவியுடன் முன்னோடி பால் ஆலையான நிஃப்டம்க்கு கொண்டு வரப்படுகிறது. இந்த டேங்கர் பஞ்சாபிலிருந்து வந்துள்ளது. டேங்கர் தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்த பின் டேங்கரின் சீலும் சரிபார்க்கப்படுகிறது. சீல் உடைக்கப்படவில்லை, அதாவது வழியில் டேங்கரில் கலப்படம் எதுவும் செய்யப்படவில்லை என்பதன் அர்த்தமாகும். டேங்கரின் முத்திரையை சரிபார்ப்பது மிகவும் முக்கியமானது. இப்போது டேங்கரின் மேல் சென்று மூடியை அகற்றுவோம். அதன் பிறகு லாங்கர் உதவியுடன் பால் நன்றாக கலக்கப்படுகிறது. ஏனெனில் வழியில் பலமுறை பாலில் சிறிய காற்றுக்குமிழ்கள் உருவாகி கொழுப்பு மேலே வந்து அடியில் படிந்திருக்கும். முழுவதுமாக கலந்த பிறகு மாதிரி எடுக்கிறோம். அதாவது சிறிய குவளையில் சிறிது பால் எடுக்கப்பட்டு இந்த பால் ஆய்வகத்திற்கு பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்படுகிறது. முதலில் பால் மாதிரியின் வெப்பநிலை அளவிடப்படுகிறது. அது சரியாக இருந்தால் பால் பரிசோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும். இப்பொழுது பால் மாதிரியை லேபிற்கு கொண்டு வந்துள்ளோம். இங்கு ஆல்கஹால் சோதனை செய்யப்படுகிறது. உடனடியாக ட்ரைட்ரபிள் அமிலத்தன்மை சோதனை செய்யப்படுகிறது. இப்போது துண்டுகளின் உதவியுடன் யூரியா, ஸ்டார்ச் மற்றும் சோப்பு ஆகியவற்றின் கலவை சரிபார்க்கப்படுகிறது. பால் சரியாக இருக்கிறது. இப்போது அதை டேங்கர் அருகே வைக்கவும். ஒரு குழாய் புள்ளி, ஹோஸ் பாயிண்ட் மற்றும் ப்ளோ பிளேட் உதவியுடன் ரா மில்க் சேமிப்பு தொட்டிக்கு மாற்றப்படும். இந்த டேங்கர் 2 அறைகளை கொண்டது. எனவே இது 2 வெளிச்செல்லும் வழியை கொண்டுள்ளது, அதாவது அவுட்லெட். அங்கிருந்து பால் முதலில் பேலன்ஸ் டேங்க், ஃப்ளோட் பேலன்ஸ் டேங்குக்கு வருகிறது.
இது பாலை திரும்ப அனுமதிக்காது. பால் பாஸ்டரைசர் ஒரு மிக முக்கியமான இயந்திரம். இது ஒரு PHE பிளேட் பேக், பேலன்ஸ் டேங்க், ஹோல்டிங் காயில் மற்றும் பம்ப் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது தவிர வெந்நீர் மற்றும் குளிர்ந்த நீர் வசதியும் உள்ளது. பாலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழிக்க பால் பாஸ்டரைஸ் செய்யப்படுகிறது. இந்த படத்தின் உதவியுடன் பாஸ்டரைசேஷன் செயல்முறையை மீண்டும் புரிந்து கொள்வோம். பால் முதலில் பேலன்ஸ் டேங்கிற்குள் வந்து பின்னர் பம்ப் வழியாக பாஸ்டரைசரின் மீளுருவாக்கம் பகுதிக்கு வருகிறது. அங்கு பாஸ்டரைஸ் மில்லின் உதவியுடன் 45 டிகிரி வரை சூடேற்றப்படுகிறது. இந்த வெப்பநிலையில் கிரீம் பிரிப்பான் உதவியுடன் பாலிலிருந்து கிரீமை அகற்றலாம். புகைப்படத்தில் மஞ்சள் கோடுகளை காணலாம். அந்த வரி கிரீமுக்கான வரியாகும். மேலும் பால் பாஸ்டரைசரின் மீளுருவாக்கம் பிரிவுக்கு செல்கிறது. மீளுருவாக்கம் பிரிவுக்கு பிறகு பால் உடனடியாக பாஸ்டரைசரின் வெப்ப பிரிவில் நுழைகிறது. அங்கு பால் தண்ணீர் அல்லது நீராவியின் உதவியுடன் 72 டிகிரிக்கு சூடேற்றப்படுகிறது. அதன் பிறகு உடனடியாக 21 வினாடிகள் பாலை ஹோல்டிங் காயிலில் வைத்திருங்கள். இறுதியாக குளிர்ந்த நீரின் உதவியுடன் பால் குளிர்விக்கப்படுகிறது. குளிர்ந்த பிறகு பால் மீண்டும் சேமிப்பு தொட்டியில் சேமிக்கப்படுகிறது. இந்த குளிரூட்டப்பட்ட பால் பாட்டிலில் நிரப்புவதற்கு அல்லது பையில் நிரப்புவதற்கு தயாராக உள்ளது. எங்கள் சக ஊழியர் ஹோமோஜெனைசரின் செயல்பாட்டை நன்றாக விளக்கியுள்ளார். இப்போது இந்த படத்தின் உதவியுடன் ஹோமோஜெனைசரின் செயல்பாட்டை மீண்டும் புரிந்து கொள்வோம். பாலில் இருக்கும் கொழுப்பு ஆரம்பத்தில் பெரிய அளவில் இருக்கும். இந்த மஞ்சள் குளத்தை ஒரு படத்தில் காணலாம். ஹோமோஜெனிசர் வழியாக சென்ற பிறகு அது சிறிய பந்துகளாக மாறும். இதற்காக பால் ஒரு சிறிய இடைவெளி வழியாகவும் அதிக அழுத்தத்துடனும் அனுப்பப்படுகிறது. நீங்கள் பார்க்க முடிவதை போல இது ஒரு பாட்டில் நிரப்பும் இயந்திரம். இதில் வெற்றி பாட்டில்கள் ஒரு நேர்கோட்டில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு பிறகு அது கன்வேயரில் ஒன்றன் பின் ஒன்றாக முன்னோக்கி நகர்கிறது. பாட்டில்கள் கைமுறையாக சரிபார்க்கப்படுகின்றன. உடைந்த பாட்டிலை கண்டுபிடித்தேன். அதை உங்கள் அனைவருக்கும் காட்டுகிறேன். இந்த இயந்திரம் ஒரு நேரத்தில் 4 பாட்டில்களை நிரப்ப முடியும். நிரப்பிய பிறகு பாட்டில்கள் மூடப்பட்டு அதில் ஒரு பிளாஸ்டிக் சீல் வைக்கப்படுகிறது. பின்னர் அது சுடரால் சூடாக மூடப்படும். முழு செயல்முறையையும் மீண்டும் ஒரு முறை கூர்ந்து கவனிப்போம்.
சீல் செய்யப்பட்ட உடனேயே பாட்டில்கள் பிளாஸ்டிக் பட்டிகளில் சேமிக்கப்பட்டு குளிர்சாதன கிடங்கில் சேமிக்கப்படும். குளிர் சேமிப்பகத்தின் வெப்பநிலை 4 முதல் 5 டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கும். அதிகாலையில் பால் பாட்டில்கள் அனைத்தும் அவைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு அனுப்பப்படும். பாட்டில்கள் தவிர பாக்கெட்டுகளிலும் பால் நிரப்பப்படுகிறது. படிவத்தை நிரப்பும் முத்திரை இயந்திரத்தின் உதவியுடன் இது செய்யப்படுகிறது. பிளாஸ்டிக் பைகளின் விலை பாட்டில்களை விட குறைவாக இருக்கும். ஆனால் அவை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பால் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்க நிறைய பயன்பாட்டு பொருட்கள் தேவை. பயன்பாட்டு பகுதிக்கு உங்களை அழைத்து செல்வோம். முதலில் குளிர்பதன பகுதி. குளிர்ந்த நீர் உற்பத்தி செய்யப்படுகிறது. அம்மோனியாவானது பால் பண்ணையில் குளிர்பதன பொருளாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் குளிர்ந்த நீரை உற்பத்தி செய்யவும் பயன்படுகிறது. குளிர்ந்த நீர், குளிர்ந்த பால், பால் பாஸ்டரைசர், வெண்ணெய் துண்டு, தொடர்ச்சியான வெண்ணெய் தயாரிக்கும் இயந்திரம் மற்றும் ஐஸ்கிரீம் பிரிவில் காணப்படுகிறது. அடுத்த பிரிவு நமது CIP பிரிவு. CIP என்றால் இடத்தை சுத்தம் செய்வது. நான் எளிய வார்த்தைகளில் சொன்னால் சுத்தம் செய்யும் இடம் என்பதன் அர்த்தம் பால் பண்ணையில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து இயந்திரங்களும் அவற்றின் இடத்தில் சுத்தம் செய்யப்படுகின்றன. அவற்றை நகர்த்தாமல் அவற்றின் இடத்தில் சுத்தம் செய்யப்படுகிறது. சுத்தம் செய்யும் இடத்தில் இருக்கும் துப்புரவு கரைசல் குழாய்கள் வழியாக தொட்டியில் பாஸ்டரைசருக்குள் குளிரூட்டியில் சென்று அங்கு சுத்தம் செய்த பிறகு திரும்பவும் இந்த CIP பகுதிக்கு திரும்புகிறது. புனல் பிரிவில் ஆல்காலி டேங்க், டிடர்ஜென்ட் டேங்க், ஆசிட் டேங்க் என 3 தொட்டிகள் இருப்பதை காணலாம். முழு சுழற்சிக்கும் தேவைக்கும் ஏற்றபடி CIP ஆனது சுழற்சி செய்யப்படுகிறது. இப்போது இந்த படத்தின் உதவியுடன் CIP செயல்முறையை நன்றாக புரிந்து கொள்வோம். முதலில் தண்ணீர் இயந்திரங்களுக்குள் அனுப்பப்படுகிறது. இதனால் அவற்றில் உள்ள பால் அல்லது பால் பொருட்கள் அகற்றப்படுகிறது. உடனடியாக அதன் பிறகு காரக்கரைசல் குழாய்கள் வழியாக உபகரணங்களுக்குள் அனுப்பப்படுகிறது. காரக்கரைசல் உபகரணங்களில் தங்காமல் இருக்க பின் குழாய் வழியாக தண்ணீர் மீண்டும் அனுப்பப்படுகிறது. தண்ணீருக்கு பிறகு தண்ணீருடன் கலந்த அமில கரைசல் மிக சிறிய அளவு உபகரணங்களுக்குள் மற்றும் குழாய்களுக்குள் அனுப்பப்படுகிறது. முடிவில் அனைத்து உபகரணங்களுக்குள்ளும் குழாய்களுக்குள்ளும் தண்ணீர் மீண்டும் அனுப்பப்படுகிறது. எனவே இந்த அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் இயந்திரங்கள் மற்றும் குழாய்களில் CIP செயல்முறையை முடிக்கிறோம். இந்த செயல்முறையானது புதிய பால் பொருட்கள் அல்லது பால் தயாரிக்க இயந்திரங்களை தயார்படுத்துகிறது. இது தவிர பால் ஆலைகளில் நீரை மென்மையாக்கும் ஆலை நிறுவப்பட்டுள்ளது. இது நமது நீரின் கடினத்தன்மையை நீக்கி மென்மையான நீரை உற்பத்தி செய்கிறது. நீராவி கொதிகலனில் பயன்படுத்த மென்மையான நீர் தேவை உள்ளது. மென்மையான நீர் சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. நீராவி கொதிகலன் நீராவியை உற்பத்தி செய்கிறது. ஐஸ்கிரீம் பாஸ்டரைசர், பால் பாஸ்டரைசர் மற்றும் கிரீம் பாஸ்டரைசர் ஆகியவற்றில் நீராவி தேவைப்படுகிறது. இது தவிர பாலாடை கட்டி தயாரிப்பதில் நீராவி தேவைப்படுகிறது. மேலும் பால் ஆலையின் தரையை சுத்தம் செய்வதற்கும் நீராவி தேவைப்படுகிறது. பால் ஆலையில் நீராவி உற்பத்தி செய்ய மரம், நிலக்கரி அல்லது டீசல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அனைத்து பயன்பாட்டு பொருள்களை பயன்படுத்தி பால் உற்பத்தியில் பல்வேறு வகையான பால் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த காணொளியின் மூலம் நீங்கள் அனைவரும் அறிவொளி பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வாருங்கள், இந்திய உணவு பதப்படுத்துதல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரியின் மைக்ரோ உணவு நிறுவனங்களை மேம்படுத்தும் திட்டம் PMFME பற்றி இப்போது சொல்கிறேன். இன்று நம் நாட்டில் உணவு பதப்படுத்தும் துறையில் உள்ள சிறு தொழில்களின் எண்ணிக்கை சுமார் 25 லட்சம் ஆகும்.
மேலும் இவற்றில் 66% அலகுகள் கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன. இவற்றில் 80% அலகுகள் குடும்ப அடிப்படையிலான அலகுகளாகும். இந்த சிறு தொழில்களின் திறன் மேம்பாடு மற்றும் அனைத்து வகையான வளர்ச்சியின் மூலம் அவர்களின் சவால்களை குறைத்து அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க மத்திய அரசின் உதவியுடன் உணவு பதப்படுத்துதல் அமைச்சகமானது சிறு தொழில்களின் பிரச்சனைகளை தீர்க்க உதவியாக இருக்கும் பிரதம மந்திரி மைக்ரோ உணவு நிறுவனங்களை மேம்படுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது PMFME. இந்த திட்டத்தின் நோக்கம் சிறு தொழில்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதும் வலுவான திட்டத்தை வழங்குவதும் ஆகும். அதே நேரத்தில் FPO, சுய உதவிக்குழு, சகாஜ் மற்றும் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஆகியவை அவற்றின் முழுமையான மதிப்பு சங்கிலியை ஆதரிக்க வேண்டும். பதப்படுத்துதல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் துறையில் உள்ளூர் மக்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் குரல் கொடுக்க இது ஊக்கமளிக்கும். அதன் குறிப்பிட்ட தகவல்களை உணவு பதப்படுத்தும் தொழில்களின் இணையதளத்திலிருந்து பெறலாம். PMFME தொடர்பான கூடுதல் தகவல்களை நீங்கள் பெற விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தை பார்வையிடலாம். இணையதள முகவரியானது www.mofpi.nic.in/PMFME. இந்த இணையதளம் இந்தியில் உள்ளது. இது தவிர NIFTEM-இன் இலவச எண்ணை நீங்கள் அழைக்கலாம். அதாவது 013022810819. நன்றி.